தற்போது பதவியில் இருப்பவர்களை ஆங்கிலத்தில் எப்படி அழைப்பது? இன்கம்பென்ட் தற்போதைய பதவியாளர், ஆஃபீஸ் ஹோல்டர் பதவியாளர், கரண்ட் ஹோல்டர் தற்போதைய பதவி வகிப்பவர், சர்விங் பணியில் உள்ளவர்கள், இன் ஆஃபீஸ் பதவியில் இருப்பவர்கள், டியூட்டி பவுண்ட் கடமையால் கட்டுப்பட்டவர்கள், ஆப்ளிகேட்டரி கட்டாயமான, ரெஸ்பான்சிபிள் பொறுப்புடைய. எக்ஸாம்பிள்: தி இன்கம்பென்ட் won the election again. தற்போதைய பதவியாளர் மீண்டும் தேர்தலில் வென்றார். சூதாட்டம் ஆங்கிலம் மற்றும் தமிழ் சொற்கள்: பெட்டிங் பந்தயம், வேஜர் சூது பந்தயம், லாட்டரி சீட்டுக்குலை, காசினோ சூதாட்ட மையம், ஸ்டேக் பந்தய தொகை, ஜாக்பாட் பெரும் வெற்றி தொகை, ரிஸ்க் அபாயம், ஸ்பெகுலேஷன் ஊக முதலீடு, கேம் ஆஃப் சான்ஸ் அதிர்ஷ்ட விளையாட்டு, காஷன் எச்சரிக்கை, கேம்பிளிங் கேன் லீட் டு ஃபினான்சியல் லாஸ் சூதாட்டம் நிதி இழப்பிற்கு வழிவகுக்கும். ஒருவரின் உண்மை தன்மைக்கு ஆங்கிலத்தில் பல்வேறு அர்த்தங்கள்: வெராசிட்டி நேர்மை, ட்ரூத்ஃபுல்னஸ் உண்மைத்தன்மை, ஆனஸ்டி நேர்மை, அக்யூரசி துல்லியம், ஆத்தென்டிசிட்டி உண்மைத்தன்மை, கிரெடிபிலிட்டி நம்பகத்தன்மை, இன்டெகிரிட்டி ஒழுக்க நேர்மை, சின்சியாரிட்டி மனமார்ந்த தன்மை, ரிலையபிலிட்டி ஒரு சொல் அல்லது வாக்கியத்தை மீண்டும் மீண்டும் கூறுதல். ரீட்டரேட் திரும்ப சொல்லுதல், ரிப்பீட் மீண்டும் சொல்லுதல், ரீஸ்டேட் மறுபடி கூறுதல், ரீஅஃபர்ம் மீண்டும் உறுதிப்படுத்துதல், எம்பசைஸ் வலியுறுத்துதல், எக்கோ ஒலிக்க செய்தல், ரிகாபிச்சுலேட் சுருக்கமாக மீண்டும் கூறுதல். எக்ஸாம்பிள்: ஐ ரீட்டரேட் மை ரிக்வெஸ்ட், என் கோரிக்கையை மீண்டும் கூறுகிறேன். மிகப்பெரிய உருவம் அல்லது மிகப்பெரிய சக்தியை ஆங்கிலம் மற்றும் தமிழில் அழைப்பது சொற்கள்: பெஹிமத் மிகப்பெரிய சக்தி, ஜெயண்ட் மாபெரும், கலாசூஸ் பேருருவம், மான்ஸ்டர் அரக்கன், லெவியதான் மாபெரும் உருவம், ஜகன்நாட் தடுக்க முடியாத பெரும் சக்தி, டைட்டன் மாபெரும் வீரன், டுவார்ஃப் சிறிய உருவம், மினியேச்சர் சிற்றுருவம், ட்ரைஃபிள் அற்பமானது.